கப் கூட நம்துதான். மேட்ச் உங்களுதே இல்லையே, இருந்தாலும் வந்துட்டீங்க ஆர்சிபி. ஆர்சிபியோட வின் பண்ணிட்டு சொல்லுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். பவுலிங் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க, பேட்டிங் ப்ராப்பரா இல்லைன்னு எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டு டீம் வந்திருக்குது. Dhoni is not there, so more pressure goes on Gaikwad because he has to take this franchise big level. ஆட முடியுமா கேக்குறீங்க? தள்ள டோனிய ஆட விட்டா கிச்சிருவாரு உங்க கோனிய. பொம்மலுக்கே சப்பாத்திக்கு குருமா, எங்க சென்னை போல கொஞ்சம் தூரம் வருமா. அவரு யங்ஸ்டரை விட்டுருக்காரு, அந்த கேட்ச் புடிச்சிட்டு ஓட்டார் பாருங்க, அப்படி ஒரு கையை ஒருத்தரை ஞாபகப்படுத்திச்சு 2 செகண்டுக்கு. கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ஹேட் சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப ஈஸியா தோத்துட்ட மாதிரி இருக்குங்க. அது ஃபார்ம் இல்ல பிளேயர், நிறைய பவுலர்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, நிறைய ரிட்டையர்ட் அப்புறம் ஒரு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. பொறுமையா இருங்க, ப்ரூவ் பண்ணுவாரு. தோனி தான் நல்ல பிளேயர், ஆனா அதுக்குன்ட்டு சர்ஃபாஸ் தூக்கி நான் தோனி போடுன்னு தான் சொல்ல மாட்டேன். தோனி அதை விரும்ப மாட்டாரு, சரிங்களா? இப்போ நம்ம சென்னை சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, சரி, ஓகே. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் ஹாப்பியா இருக்குது. இதே இனிமேல்ட்டு கண்டினியூ ஆகுனா தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கும். அது இது இனிமேல் இதே டீமோட இதே கண்டினியூ பண்ணா, இதே ஃபார்மோட ஆடினா போதும். கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த கேட்ச் மிஸ் ஹிட் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஃபீல்டிங் கோச் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாக்கா இன்னும் ஸ்கோர் அதிகமான ஸ்கோர்ல ரன் ரேட்ல இன்னும் முன்னா போக முடியும். ப்ரோ, இது வரைக்கும் முன்னாடி தோத்ததுக்கு இப்போ ஜெயிக்கிறது கரெக்டாக தான், நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்போ ருத்ராஜ் கேப்டன்சி கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. யங் பிளேயர்ஸும் எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. டீம் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. தலை வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன். தலை இம்பாக்டா வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தலைவா, பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், உருவில் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். யாருக்கு பதிலா தலைவா கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? யாருக்கு பதிலா உருவில் பட்டேலும் டோனி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம இப்ப பேர் முன்னாடியே பேட்டிங்ல கொண்டு வரது இல்ல. சப்போஸ் செகண்ட் பேட்டிங்கா இருந்தா ஸ்கோரை பொறுத்து நம்ம கொண்டு வரல, ஒரு பவுலரை ஸ்டாப் பண்ணிட்டு. அவ்வளவுதான். சரி, ஓகே தலைவா. இப்போ அகில் ஹுசைன் வந்து பத்தி நம்ம பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பண்ணாரு. சூப்பரா பவுலிங் போட்டாரு. இன்னைக்கு எக்கனாமிக்கலாலும் போட்டாரு, விக்கெட்டும் எடுத்தாரு. ஜடேஜா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை பண்ண ட்ரை பண்ணாரு, அது பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா பண்ணிட்டாரு ஜடேஜா ரோல. சந்தோஷமா இருக்கு, நம்பிக்கை. பார்ப்போம். 3 மேட்ச் தொடர்ந்து தோல்விக்குரிய என்ன காரணம் நினைக்கிறீங்க? பவுலிங் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க, பேட்டிங் ப்ராப்பரா இல்லைன்னு எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டு டீம் வந்திருக்குது. ஜெயிப்போம், நம்பிக்கை. அவ்வளவுதான், நம்பிக்கை தான். அதிகமா பேசாதீங்க, டாப் 4 போகும்ட்டு நம்பிக்கை வையுங்க. இந்த டீம் 5 ஸ்டார் எடுத்து கொடுத்துருக்கு, 6வது ஸ்டார் எடுத்து கொடுக்கும். ஓகே தலைவா, பாத்தீங்கன்னா இப்போ டோனி இந்த மேட்ச் இல்ல, சரிங்களா? ஆனா வந்துட்டு இப்ப டீமும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல டோனி வந்தாலுமே எப்படி தலைவா மேனேஜ் பண்ணலாம்? லாஸ்ட் T20 அவர் வந்துட்டு சென்னையிலன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆடுவார் அந்த ஒரு T20, 1ஓ 2ஓ இந்த சீசன் ஆடுவார். அது போதும், எங்களுக்கு நிம்மதியா நாங்க இருப்போம். டீம் அவர் இல்லாம பர்ஃபார்ம் நல்லா தான் பண்ணுது. அவரே அட்டென்ஷன் வேணாம் தான் சொல்லி இங்க வராம லீலா பேலஸ் மேட்ச் பாக்குறாரு. இங்க வந்தா கேமரா ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேலதான், டிஜே ஃபோக்கஸ் அவர் மேலதான், ஃபேன்ஸ் ஃபோக்கஸ் அவர் மேலதான். He does not want that. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இங்கே. ஸோ அதனால லெட் டீம் பிளே வித்வுட் எம்எஸ். ஆனா அவரோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் என்னைக்குமே சிஎஸ்கேக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்னால அவர் கைட் பண்ணுவாரு. பண்ணி 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 டீம் குவாலிஃபைஸ் போவோம், கப் அடிக்கிறோம், எல்லா டீமும் நடுங்க விடுறோம். சென்னை மஜா தான் பிடிக்கும். அதுல ஆனா ஒரு பாட்டால பாடி உள்ள வந்துடுறேன் ப்ரோ. ஓகே தலைவா, எடுத்து விடுதலைவா. ஆட முடியுமா கேக்குறீங்க? தள்ள டோனிய ஆட விட்டா கிச்சிருவாரு உங்க கோனிய. பொம்மலுக்கே சப்பாத்திக்கு குருமா, எங்க சென்னை போல கொஞ்சம் தூரம் வருமா. எங்க கிட்ட வேணா பாரு நாங்க லட்சிக்கோம், நீ காலை தட்டிக்கு வந்துட போற சேப்பாக்க பக்கம். தெரியும் ரூட்டு புரியும், யோசிக்காம செய்ய மாட்டாங்க தலை டோனி எதையும். டோனி தலைக்கிட்ட போட்டாதே சண்டை, அப்படி போட்டோம்னா ஆர்சிபி ஃபேனு கிட்ட வஞ்சிக்கோ மண்டை. டோனி பிறந்தது 7 தானங்க, சிப்பிங் ஃபீடா பார்த்து சுதிரவானங்க. சரி, ஓகே தலைவா. சென்னையில இருந்துட்டு நீங்க கேகேஆர் ஃபேனா இருக்கீங்க, என்ன ரீசன்? நான் கங்குலி ஃபேன் ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து 2008 கேகேஆர்ல இருந்தனால அதுல இருந்தே ஃபேன். அப்படியே இருந்து. ஆமா தலைவா, நம்ம ஊர்ல கங்குலிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. 2008 2009 இருந்து அப்படியே கேகேஆர்ல இருந்தப்ப அப்படியே அதுல இருந்தே ஃபேன். சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா. சரி, ஓகே. இந்த மேட்சுக்கு நீங்க தோல்வி கூடிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, நம்மள்ட்ட கேகேஆர் பொறுத்தவரை எல்லாமே பேட்டிங் ஆடுறாங்க, எல்லாமே ஓப்பனிங் ஆடுறாங்க இருக்காங்க. மிடில் ஆடுறவங்க ஆள் இல்ல. எந்த இடத்துல எவனா இருக்குன்னு தெரியல. எல்லாமே ஓப்பனர் பேட்ஸ்மேனா இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து 3 பிளேயருமே ஓப்பனர் பேட்ஸ்மேன். இறக்கிட்டு ஒருத்தர் இருக்க முடியாம இருக்கு. சரி, ஓகே தலைவா. இப்போ வந்துட்டு நீங்க ஃபைனல்ஸ் ஒரு வாய்ப்பு ஓவரா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் உட்கார வச்சு அடுத்த மேட்ச் ஆட விடணும். ஃபினால் போல யார் ரீப்ளேஸ் பண்ண கரெக்டா இருக்கு? என்ன ப்ரோ, யார் ரீப்ளேஸ் பண்ண கரெக்டா இருக்கு? ஸ்டெப் நியூசிலாந்து இன்னொரு பிளேயர் இருக்காப்ல, அவர் இறக்கி பார்க்கலாம். இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணாம இருந்தா எப்படி? முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ட்ரை பண்ணி அடுத்த வருஷமா ட்ரை பண்ணுவோம். வாழ்க்கைங்கிற வட்டம் மாதிரி கப்படிச்ச டீம் எல்லாம் கீழே நிக்குது, கப்படிக்கிற டீம் எல்லாம் மேல இருக்கு. ஆமா தலைவா, ஆமா தலைவா. இந்த வருஷம் தலைகெல்லாம் மாறி போச்சு. மாறி போச்சு.
ரைட்டு பார்ப்போம், சென்னை வருதான் பார்ப்போம். நம்ம ஒரு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ரைட்டு பாக்கி டீமோட பவுலிங் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு இப்போ ஆப்ஷனல் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. இது யாருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அகில் ஹுசைன் செட்டு, நூர் அஹமதும் செட்டு, வேற என்னங்க, வேற நம்மளோட குர்ஜன் பிரீத்தும் செட்டு, கலீல் அஹமதும் செட்டு, ஏகேவும் செட்டு. இது தெரிஞ்சு யாரும் பர்ஃபார்ம் பண்ணலாம். ராமகிருஷ்ணா கோஸ் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். அதே மாதிரி செட் பண்ணலாம். ஸ்ரேயஸ் கோபால ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம். எல்லாமே நியூ பவுலர்ஸ், நியூ ஐடியாஸோட வருவாங்க. எல்லா டீமுக்கும் புரியாத ஐடியாஸா இருக்கும். இவங்க இது வரைக்கும் பவுலிங் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அழகா நாக் அவுட் எடுக்கலாம், விக்கெட் எடுக்கலாம். அந்த விஷயம் தான். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இப்போ கேக்அவுட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டார். ஒரு கேப்டன்சி ப்ரெஷரா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதுதான். அவர் கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணாலும் சரி, பண்ணலாம் சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹி வில் ஷோ ஹூ இஸ் டிக்கி பாட்டிங்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பிக் திங், அவ்வளவுதான். கிரேட் திங் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட், ருத்ராஜ் கைக்வாட். டைம் பிலீவ். சரி, ஓகே தலைவா. இப்போ வந்துட்டு சப்போஸ் இப்போ ருத்ராஜ் இல்லாம வேற யாருக்காவது இப்போ கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். சேட்டா. சரி, ஓகே தலைவா. நீங்க இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க சிஎஸ்கேவை. அஸ் பிக் ஃபேனா நீங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த புது டீம்ல எந்த பிளேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு? சர்ஃப்ராஸ். சூப்பர் தலைவா. ஆச்சரியமா இருக்கு தலைவா. சர்ஃப்ராஸ் கானை வந்துட்டு நாங்க கேட்ட வரைக்கும் எல்லாரும் சர்ஃப்ராஸ் கானை தான் வந்து தூக்கிட்டு தோனியை போடணும்ன்றாங்க. தோனியை போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவரு யங்ஸ்டரை விட்டுருக்காரு. அந்த கேட்ச் பிடிச்சிட்டு ஓட்டார் பாருங்க, அப்படி ஒரு கை ஒருத்தரை ஞாபகப்படுத்திச்சு 2 செகண்டுக்கு. ஒருத்தரை ஞாபகப்படுத்திச்சு. அந்த பேர்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தர் இருந்தாரு 190+னா அவரு தான். 1 டவுன்ல வருவார், ஒரு புயல் மாதிரி. சின்னத்துல ஏதாவது சொல்றேன், அந்த மூஞ்சி அப்படியே ஞாபகப்படுத்தினாரு. அதனாலதான் சொல்றேன், சர்ஃபாஸ் தூக்கிட்டு தோனி எல்லாம் போடணும்னு அவசியமே இல்ல. அது தோனியே விரும்ப மாட்டாரு. அது யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு சத்தியமா சொல்றேன், தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா சர்ஃபாஸ்ன்ற ஒரு கிரிக்கெட்டர் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம். அவர் நிச்சயம் பேர் சம்பாதிப்பாரு, நல்ல பேர் சம்பாதிப்பாரு. அவரோட ஃபேமிலியை அவர் ப்ரௌட் ஆக்குவாரு. எனக்கு அது வேணும். அது அவர் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கணும் எனக்கு. அவ்வளவுதான். பொறுமையா இருங்க, ப்ரூவ் பண்ணுவாரு. தோனி தான் நல்ல பிளேயரு. ஆனா அதுக்குன்ட்டு சர்ஃபாஸ் தூக்கிட்டு நான் தோனி போடுன்னு சொல்ல மாட்டேன். தோனி அதை விரும்ப மாட்டாரு. சரிங்களா? இப்போ அவரோட லாஸ்ட் T20 சென்னைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு T20 ஆடினா எங்களுக்கு போதும். இம்பாக்டா வருவாரு, ஒரு 4 6 தூக்குவாரு, அது போதும். 4 பக்கம் 4 6 பாத்துட்டோமா, தலைய மூஞ்ச பாத்துட்டோமா, கடைசி T20 போதும். நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு பேட்ஸ்மேனுக்கு, பவுலர்ஸ்க்கு. நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் சென்னை ஐபிஎல்ல பாத்திருப்போம். அவ்வளவுதான், அது போதும். சர்ஃபாஸை தூக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். தூக்கணும்னு சத்தியமா சொல்றேன், சென்னை டீம் கஷ்டப்படும். சரிங்களா? பிரேவிஸ், சர்ஃபராஸ் நல்ல மிடில் ஆர்டர் பர்ஃபார்மர்ஸ். அச்சு நாக் அவுட் பண்ணுவாங்க எல்லா டீமையும். வான்கடை பிச்சில் அவங்க 2 பேரும் இறக்கி விட்டோம்னா தும்சம் பண்ணிடுவாங்க பிச்சையே. அவ்வளவுதான் சொல்றேன். பேட்டிங் ட்ராக் வேற. எம்ஐ வந்து பவுலிங் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எதுக்கு பவுலிங் எடுத்தாங்கன்னு ஹர்திக் எப்படி ஆர்சிபிக்கு ஃபீல் பண்ண வச்சாரோ அதே மாதிரி இவனுங்க 2 பேர் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க ஹர்திக்க. திருப்பியும் சொல்றேன், அவ்வளவுதான். சர்ஃபராஸ் எல்லாம் நான் உட்கார வைக்கவே கூடாது. அவர் ஆடணும். அந்த சின்னத்தலை ஞாபகப்படுத்தினால சொல்றேன் நான், வேற எதுவும் இல்லை. புரிஞ்சுதா? உங்களுக்கே ஞாபகப்படுத்திருக்கோம். நிறைய பேர் அந்த ரெஃபரன்ஸ் வந்து கேட்ச் எடுத்துட்டு ஓடுறாரு பாருங்க, அப்படி கையை காமிச்சிட்டு அப்படியே அந்த முகம் அப்படியே ரிட்டர்ன் வருது என் மூஞ்சிக்குள்ள. அவர்லாம் இருந்த போது அந்த காலம் அப்படிறா சொல்லும்போது எனக்கு அதான் அந்த காலங்க. அதெல்லாம் திருப்பி வந்துருக்குங்க சர்ஃப்ராஸ்ன்ட்டு வழியில. நம்பிக்கை. சர்ஃப்ராஸ் எல்லாம் தூக்காதீங்க. தூக்க சொல்றவன் எல்லாம் சத்தியமா சொல்ற கிரிக்கெட் தெரியாதவன் தான். அவ்வளவு நல்ல பிளேயர், அவரு டேலண்டட் பிளேயர். அவருக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கணும். நான் அதுதான் விஷ் பண்றேன், வேற எதுவும் இல்ல. சரியான தோத்தால ஜெயிச்சாலும் தலை வருவாரு, கம்பேக் கொடுப்பாரு. ஆனா 3 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஆனா தோத்து 2 மேட்ச் கம்பேக் கொடுத்துட்டோம். ஒரு 3 மேட்ச் தோத்துனா அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சென்னை டீம் நான் டீம் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம குவாலிஃபை ஆகாத மாதிரி பேசிட்டாங்க. இந்த சீசனை முடிஞ்சிச்சு, அந்த சீசன் தான் நினைச்சாங்க. ஆனா 2 மேட்ச் குத்தி வைத்திரமா கம்பேக் பண்ணி வந்துட்டோம். நாங்க தோத்துனாங்க நினைக்காதீங்க. ஆனா கம்பேக் குத்துட்டானா எல்லா டீமுக்கும் சொல்லிடுறேன், 10 டீமுக்கும் நீங்க எல்லாம் வரவே மாட்டீங்க. அதான் சொல்றேன், தள்ள வருவே. ஆனா நீங்க மேட்ச் புடிச்சிச்சுன்னா பேட்டிங் நல்லா ஆடினாங்க. ஆனா பேட்டிங் கம்மியா வச்சிட்டாங்க சொல்லிட்டு ஒரு 192 ரன் வச்சாங்க. ஆனா கம்மியா போலிங்ல விட்டுருவாங்க நினைச்சா. போலிங் நல்லா போட்டாங்க, ஃபீலிங் நல்லா பண்ணாரு. ஆனா ருத்ராஜ் இன்னும் ஃபார்ம்ல வரல. நான் ஒருவர் நம்பிக்கை இருக்குது. ஆனா டோனி அளவுக்கு அவ்வளவு கேப்டன் பண்ண முடியாது யாராலுமே. அவர் வந்து வேற மாதிரி இருக்கும். இவரும் நல்லதா பண்றாரு. ஆனா ஃபார்ம்ல இன்னும் கொஞ்சம் வர மாட்டாரு. கேப்டன்ஷிப் ஃபெசரா நினைக்கிறேன் தெரியல. ஆனா அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் நம்ம வந்து பவர் பிளேல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன லேக் ஆகுது இவங்களால பவர் பிளே நெட் பண்றதுக்கு? என்ன காரணம்? ஓப்பனிங் பேர் ஆயுஷ் மாத்திரை சாம்சன் இருந்தா இன்னும் அது 80-90ன்றது 100 ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ருத்ராஜ் ஏதோ பிளான் பண்றாரு, அதனால தான் அவரு சேட்டாவை இறங்குறாங்க. பட் அவரு சேட்டா கிட்ட கேப்டன்சி கொடுத்தாருன்னா ருத்ராஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன சேஞ்ச் பண்றாங்கன்ட்டு. எனக்கு ஆயுஷ் மாத்திரை ஆடணும்னு இருக்கு ஓப்பனிங், பார்க்கலாம்.